வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். கனடாவில் குழந்தைகள் வச்சிருக்கிறார்களுக்கு இனி இல்லைன்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மார்க் கார்னி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதாவது 18 வயதுக்கு குறைந்த குழந்தைகளை வைத்திருப்பவர்களுக்கு கனடா சைல்ட் பெனிஃபிட்டினூடாக சிறந்த ஒரு மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்பட இருக்கின்றது. அது என்ன, எவ்வளவு, என்ன பெர்சன்டேஜில் அதிகரிக்கப்பட போகின்றது, புதிதாக வந்தவர்கள் யார் யாருக்கெல்லாம் அது எலிஜிபிலிட்டி, அதை யார் எடுக்க தகுதியானவர்கள் என அனைத்தையும் இந்த பதிவினூடாக பார்ப்போம். வாருங்கள் பதிவினுள் போவோம். ஆம் உறவுகளே, இந்த கனடா சைல்ட் பெனிஃபிட் என சொல்லப்படுகிறது கனடாவில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு பெனிஃபிட், அதாவது அவர்களை வளர்த்தெடுப்பதற்கு மாதாந்தம் கொடுக்கப்படும் உதவித்தொகை அனைவரும் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அரசாங்கம் 2.7% வருகின்ற ஜூலை மாதம் 18ஆம் தேதி பேமெண்ட்டில் நீங்கள் அந்த அதிகரித்த தொகையை எடுத்துக்கொள்ளலாம். 2 நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற தொகையை விட 2.7% அரசு அதிகரித்திருக்கிறது. அதற்கேற்றது போல் எவ்வாறாக தொகை மாற்றம் நடக்கப் போகின்றது என்பதை விரிவாக பார்ப்போம். ஆமுறவுகளே, 2024ஆம் ஆண்டு அது 4.7% அதிகரித்திருந்தது. அதன்படி 6 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளை வைத்திருப்போருக்கு வருடாந்தம் $7,787 கனேடியன் டாலர்களை வழங்கிய அரசு இந்த 2.7 அதிகரிப்பு 2025 அது $7,997 அதிகரிக்கப் போகின்றது வருடாந்த கொடுப்பனவு. அதன்படி ஒரு 6 வயதுக்கு குறைந்த பிள்ளையை உடைய ஒருவர் பெற்றுக்கொள்ளப்படும் மாதாந்த அந்த ஒரு குழந்தைக்குரிய கொடுப்பனவு சுமார் $666.42 அமைய போகின்றது. தோராயமாக $666 கனேடியன் டாலர்களை ஒரு குழந்தை மாதாந்தம் பெற்றுக்கொள்ளும். அதுபோல 6 வயதிற்கும் 17 வயதிற்கும் உட்பட்ட குழந்தைகள், அதாவது 18 வயதுக்கு கீழ்ப்பட்டதும் 6 வயதுக்கு மேற்பட்டதுமான குழந்தைக்கான 2024 கொடுப்பனவாக $6,570 கனேடியன் டாலர்கள் வழங்கப்பட்டது. அது இன்று $178 அதிகரிக்கப்பட்டு இந்த வருடம் 2025ற்கு $6,748 கனேடியன் டாலர்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 6 வயது தொடக்கம் 17 வயது 18 வயதுக்கு குறைந்த குழந்தைகள் எவ்வளவு தொகையை பெற்றுக்கொள்வார்கள் என்றால் மாதாந்தம் $562.3 பெற்றுக்கொள்வார்கள். அதாவது தோராயமாக $562 பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே இது வருடாந்தத்திற்கு $178 அதிகரிக்கின்றது. அதுபோல 6 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு வருடாந்தத்திற்கு $210 கனேடியன் டாலர்கள் அதிகரிக்கின்றது. இந்த அதிகரிப்பு மொத்தமாக 2.7% இந்த கனடா அரசு அதிகரித்து வழங்க இருக்கின்றது. இந்த கொடுப்பனவை நீங்கள் எப்போது பெற்றுக்கொள்ளலாம் என்றால் வருகின்ற ஜூலை 18ஆம் தேதி கனடா சைல்ட் பெனிஃபிட் கொடுப்பனவோடு பெற்றுக்கொள்ளலாம். இந்த கொடுப்பனவு இந்த மாதம் ஜூன் 20ஆம் தேதிக்குரிய கொடுப்பனவு முடிவடைந்துவிடும். அதோடு இது சம்பந்தப்படுத்தக்கூடாது. வருகின்ற ஜூலை மாதம் 18ஆம் தேதி தான் கனேடியன் சைல்ட் பெனிஃபிட்டுக்குரிய கொடுப்பனவு வழங்கப்படுகின்ற தேதி. அதோடு சேர்த்து இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும். ஆகவே கனடாவில் குழந்தைகளை வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி, அதைவிட அதிகம் குழந்தைகளை பெறவும் தூண்டுகின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. அதைவிட இதுக்கு எலிஜிபிலிட்டியான ஆட்கள் யாரென்று பார்த்தோம் என்றால் அது அந்த வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருக்கு. நான் இதிலேயும் தரவேற்றி தருகின்றேன். நீங்களோ அல்லது உங்களுடைய துணையோ கனேடியன் சிட்டிசனாக இருக்கலாம், பிஆராக இருக்கலாம், அல்லது ஒரு பாசிட்டிவ் நல்ல செய்தி ரிஃப்யூஜி போட்டால் அந்த செய்திக்குரிய பேப்பரை வச்சிருக்கலாம், அல்லது வேறு தகவல்களும் இருக்கின்றது. சொல்லிக் கொண்டு போனால் பதிவு நீண்டுவிடும். 19 மாதத்துக்கு மேலே இருக்கிற ஆட்களுக்கு எப்படி, 18 மாதத்துக்கு மேற்பட்டதாக கனடாவில் இருக்கிற ஆட்களுக்கு எப்படி என்று வலைத்தளத்தில் இருக்க அந்த அட்ரஸை நான் இதில் பதிவு செய்கிறேன். அப்படியான ஆட்களுக்கு இதண்டலாம். அல்லது இன்னும் ஒரு விஷயம், கனடாவின் கவர்மெண்ட் ஆஃப் கனடாவுக்குள்ளே போய் இந்த கனடா சைல்ட் பெனிஃபிட்டுக்குரிய பகுதிக்குள்ளே போய் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். அதற்குரிய தகவல்கள் இந்த மேலோட்ட பார்வையை நான் இதுக்குள்ளே தரவேற்றியிருக்கிறேன். இதுக்குள்ளே போய் நீங்கள் சந்தேகம் உள்ள ஆக்கள் நீங்களே உங்களோட குழந்தைகள் எந்த இயருக்குரிய டேக்ஸ் செய்த நீங்கள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை வயது கேட்டுக்கொண்டு போய்க்கல அந்த கனடா சைல்ட் பெனிஃபிட்டுக்குரிய பெறுமதியை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். ஆகவே அதைவிட இன்னும் ஒன்று, இந்த 2025 ஜூலை 18 உங்களுக்கு இந்த பெறுமதி சேர்க்கப்பட்டதாக அதிகரித்த பெறுமதி கொடுப்பனவு கிடைக்கப் போகின்றது. மேலும் என்னென்ன டேட்டில் இந்த பெனிஃபிட் கிடைக்கும் என்றதை நான் இதில் தரவேற்றியிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளலாம்.
ஆகவே இது போன்ற தரவுகள் இப்போ மார்கார்னி தலைமையிலான அரசு பொறுப்பேற்கப்பட்டதன் பின்னர் மக்களுக்கு அதிகரித்த நலன்களை வந்து கொண்டு வருகிறது. அதில் இந்த நலனும் அடுத்ததாக சேர்ந்திருக்கிறது. அதை விட முதலே மிடில் கிளாஸ் டேக்ஸ் கட்டையும் கொண்டு வந்தது, டென்டல் கேர் ப்ரொஜெக்டையும் கொண்டு வந்தது. அதை விட இப்போ புதிய வீட்டு திட்டங்களை கொண்டு வரப்போகுது. ஆகவே அதிக பின்னணியில் இப்போ கனேடிய குழந்தைகளுக்கான இந்த கொடுப்பனமையும் அதிகரிச்சிருக்குது. பாப்பம் இன்னும் என்ன என்ன நல திட்டங்களை அறிவிக்க போகின்றது என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதைவிட அடுத்த பதிவிலே நாங்கள் பார்க்க போகிற விடயம் இந்த டிசேபிலிட்டிஸ், அதாவது வந்து டிசேபிலிட்டிஸ் பெனிஃபிட்ஸுக்கு வந்து என்னென்ன அதிகரிப்புகள் அல்லது வேறு மாற்றங்கள் ஏற்பட போகின்றதா என்பதையும் நாங்கள் பார்ப்போம். ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பல பேர் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்களா தெரியவில்லை. அதுவும் மகிழ்ச்சியான செய்திதான். ஆகவே வாழ்க வளமுடன். நாங்கள் இன்னும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.